குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். குருதேவா வாசியோகம்ல இருக்கும் சீடர்களுக்கு ஒருவேளை இந்த சந்தேகம் இருந்ததுன்னா இப்போவே தீர்த்துக்கோங்க. நான் அன்றாடம் தியானம் செய்கிறேன், நான் குரு பக்தியோடு தான் இருக்கேன், எனக்கு ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் பயணிச்சிங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். நம்ம பிரச்சனைகளை நாம் குறைக்கிறதுக்காக மட்டுமே குருக்கு கீழே இல்லை. நாம் ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கிறதுக்கு எதுக்குன்னா நம்ம கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி இறைவனையே அடையிறதுக்காக தான். அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப தான் நாம் இறைவனை நம்ம இறைவனையே அடையிறோம். அப்போ என்ன ஆகும்? பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகும். அப்போ இன்பிட்வீன் இருக்கிற ப்ராசஸ் என்ன? கர்ம வினைகள் நம்மளை விட்டு நீங்கணும். அதுக்கு நாம் தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி குருவின் உபதேசப்படி வாழ்ந்து நம்ம குரு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? அன்பாக இருக்கணும், கடமையில் பொறுப்பாக இருக்கணும், அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சிரித்த முகத்தோடு இருக்கணும். அந்த சிரித்த முகம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம குருவோட ஒரு டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான டாக்டிக். அதை நம்ம எல்லாரையுமே ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நன்மை அடைஞ்சிட்டும் இருக்கிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதுக்காக உடனே நம்ம தியானம் பண்ணுறோமே, நம்மளுக்கே இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு போயிடாமல் அந்த பிரச்சனையை கடந்து நிற்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். நம்ம எதுக்கு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்? சிவனை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சிவனை உணர்ந்து சிவனாகவே வாழ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் இதை கடந்து நிற்பது எப்படி? சிவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வருமா? நம்ம சிவனாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ என் பேர் சோபனா, நான் சோபனாவாக வாழ்கிறேன்னா சிவனாவாக வாழ்கிறேன்னா? இப்போ நான் சோபனாவாக வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் பிரச்சனை என் கண்ணுக்கு தெரியும். அதே நான் குரு சொன்ன மாதிரி அன்பாக கடமையில் பொறுப்பாக சிரித்த முகத்தோடு இருந்த அந்த விஷயத்தை நான் பார்த்தேன்னா அது எனக்கு பிரச்சனையாகவே தெரியாது. மோரோவர் அது எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நான் சிவனாக இருக்கும் பட்சத்தில் அது என்னை விட்டு தானாக விலகிடும். நம்மளுக்கு இருக்கிறது மிக மிக உலகிலேயே சக்தி வாய்ந்த குருவை நம்ம நேரில் கூட பார்க்காதப்ப கூட தீட்சை கொடுத்து நம்மளை வாழ்க்கையில் உயர வச்சு பேரானந்தத்தை அடைய வச்சாங்க. உங்களுடைய தியான அனுபவங்களும் உங்கள் மனசாட்சிக்கிட்டையும் கேட்டு பாருங்கள், குருவின் சக்தி தெரியும். நாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய இந்த குழுவுக்குள்ளே இருக்கும். அந்த சாதனைகள் என்னங்கிறது நமக்கே போக போக தெரியும். அதனால் நம்ம பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் பார்க்க கூட தேவையில்லை, அது நம்மளை விட்டு தன்னால் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கணும். நன்றி. ஆத்மா வணக்கம்.